வணக்கம் மாப்பிள்ளை மச்சான் சொல்லுங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்பவும் போலதான். நான் ஒரு இது போட்டேன் கிராணி, அது பார்க்கலன்னா போயிட்டு சீக்கிரமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு சீசன் இருக்கிறதால நம்மளுக்கு ரேங்க் பழிச்சு விட்டாங்க கைஸ். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். குளோபல் ஸ்கின் தந்துருக்காங்க, நிறைய தந்துருக்காங்க கைஸ். ஃப்ரீ ரிவார்டா சரி கைஸ். அதுக்கு கைஸ் அப்படியே பேசுங்க டென்ஷன் ஆகுது. ரேடியேட்டருக்கு வந்து தண்ணி ஊத்தலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சீசன் வந்து என்ஜின் ஆயில் தனியா ஊத்தணும். நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கணும். ஜாம்பிஸ் எதுவும் ஏற்படவில்லை. இதெல்லாம் ஜாம்பி வந்து அவ்வளோதான் சில்லறை விட்ட மாதிரி இருக்குது. ஐ திங்க் போக நிறைய ஜாம்பிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. சரி வாங்க கூட்டிட்டு போகலாம். போறீங்க பயங்கரமான வீட்டு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வீட்டு இருக்கு. ரேண்டமா எல்லாத்தையும் எத்தனா வண்டி வந்து என்ன விளாடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய வண்டி வேணும்னு நினைக்கிறேன். பட் இங்க பாருங்க நல்ல டிசைனு, பச்சந்தி மாதிரி வச்சு லைட்லாம் போட்டுக்கலாம். நம்ம மட்டும் மேட்ச்க்கு போலாமா? பெட்ரோல் இருக்காங்க, எல்லாம் மிக்ஸ் ஆனது. புது ஸ்டீரிங் வீல், ஸ்டைலிஷான ஸ்டீரிங் வீல் இருக்கு. பேட்டரி இது உங்களுக்கு தேவைப்படுது. 39% பேட்டரி இதுல இருக்கு. பட் நம்ம பேட்டரி வந்து 43% பேட்டரி இருக்கு. சோ இதுக்கும் இதே வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்ல ஐட்டமா இருக்கா பெட்ரோல். இது பியூர் வாட்டர் சோர்ஸ். இது பாருங்க, இது பியூர் 100% வாட்டர். ரெசிஸ்டர் இருக்கும். பென்சில் என்னென்ன தேவைப்படுது. இப்போ நான் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன். உள்ள இருக்கிறது நம்ம வந்து இன்னொரு கேனை கனெக்ட் பண்ணி வெளியே வந்து எடுக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பியூர் வாட்டரை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கிறது வந்து நிறைய மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஏனாதாரம் இருக்கு. ஆக்சுவலி வாட்டர் மட்டும் தான் அதில் இருக்கணும். இது நம்மகிட்ட இருக்கட்டும். இது இதெல்லாம் ஒரு பெரிய கேன் இருக்கும். எடுத்து இதில் கனெக்ட் பண்ணி போட்டு அடி 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 நம்ம சொல்லலாம். உங்களுக்கு வேலை வேலையே இல்லை. நான் ஒருத்தனை அழைச்சிட்டு இருக்கும் போது இன்னொருத்த பின்னாடி வந்து டென்ஷன் பண்றாங்க கைஸ். மாமனே இன்ஜினுக்கு இது பர்ஃபெக்டான ஒரு விஷயம். டிவிஎஸ் நினைச்சா ஒரு பெரிய பச்சந்தி இருக்கு. அதுதான் இந்த பச்சந்தி சிம்பிள். இப்போதைக்கு நம்ம வண்டிக்கு வந்து ஹெட்லைட் இல்லை. நான் ஒரு புதுசாக ஒரு லோகோ தயாரிச்சிருக்கேன். அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே மேட்ச்குள்ளே வரும் பாருங்க. உள்ளே வரும் பாருங்க பாருங்க. அது போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. ரேடியேட்டர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி அழுக்கு தண்ணி எது ஊற்றி ரேடியேட்டர் கால் வருது. க்ளீனான இன்ஜின் ஆயில் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ பேட்டரி ஸ்டாக் இருக்கு, இருக்கே இருக்கு. லீக் ஆகுது. ரேடியேட்டர்ல தான் தண்ணி லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த பயணம் அடுத்தது நம்ம எங்கே லீக் போகுது. எங்க ஏதோ டவர் பிடிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடில் பாருங்க ஏதோ டவர் பிடிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்குள்ள டேஷ் போர்டு இதெல்லாம் வண்டிக்குள்ள ஃபிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணலாம். இது வண்டிக்குள்ள ஏதோ ஒரு பார்ட் நினைக்கிறேன். நைட்ரஸ் மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பின்னாடி ஃபிட் பண்ணலாம். இது அந்த வண்டியோட இன்னொரு டோரு மாற்ற டோர் நம்ம வண்டியிலேருந்து கழட்டி இது மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் ஆனால் ஃபுட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. எதையுமே பெருசாக ஸ்டோர் பண்ணிலாம் எடுத்துக்க முடியாது. ஒரு இந்த மாதிரி ஏதாவது ரேண்டம் வண்டி எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இதோட ஏதாவது பெருசாக வண்டி கிடைக்க நினைக்கிறேன். இப்போதைக்கு என் வண்டியே சூப்பராக தான் ஓகே போடு கிளம்பலாம். பட் இந்த மாதிரி ரேண்டம் நம்ம வீடு எடுத்தால் வீடு கலெக்ட் பண்ணிட்டு அந்த வண்டி நான் நாளைக்கு ஏதாச்சும் சர்வைவல் கேம்ஸ் போடலான்னு இருக்கிறேன். ஸ்பேஸ் இல்லை.
மீண்டும் ஃப்ரெண்டு தொடரும். ரைட் சைடில் ஏதோ ஒரு டவர் மாதிரி இருக்கு. இந்த டவருக்கு போகலாம், ஆனால் ரொம்ப உள்ள தள்ளி இருக்கு. சரி வாங்க. என்ன சாரி அட்வென்ச்சர். 6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணியாச்சு. இருக்கு இட்ஸ் லைக் ஃபுல் டவர் மேன். இது வரைக்கும் ஒரு சாம்பி கூட நான் ஸ்பாட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாம்பி கூட நான் ஸ்பாட் பண்ணல. இது அந்த கார்குலர் டயர் மாதிரி இருக்கு. பிராண்ட் நியூ டயர். இருக்குது டவர் ஆக்டிவேட் பண்ணிவிட்டோம். டவர் ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். ஏதோ சவுண்டெல்லாம் வருது. டவர் வந்து எரிய ஆரம்பிச்சு ரைட்டு. சார் யாராவது இருக்கீங்களா? சொன்னால் சொல்லுவாங்க சார். சார் இந்த இடத்த பார்த்தீங்களா சார்? நம்ம வண்டி டோருக்கு செட் ஆகுமா பார்ப்போமா? நம்ம வண்டிக்கு இந்த டோர் வந்து செட் ஆகுமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நம்ம வண்டியோட டோர் வந்து ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறேன். மாட்டினா பெட்ரோலாக தான் இருக்கும். மாட்டுமா? மாட்டாது. அப்போ இது வேறு எதுவும் வண்டிக்கு தவிர சுத்தமாக இன்ஜின் ஆயில் இல்லை. இன்ஜின் ஆயில் தான் தேவைப்படுது. பட் நம்மளுக்கு வந்து இன்ஜின் ஆயில் தவிர எல்லாமே கிடைக்குது. பெட்ரோல், வாட்டர் 25% பெட்ரோல் இருக்கு. ரிக்ஷாலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இதெல்லாம் வியாபாரம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இப்போ வந்ததுக்கு இந்த டவர் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. மற்றபடி இங்கே எதுவுமே இல்லை. கதவை கூட எடுத்து வைக்க முடியாது. ஓகே, மறுபடியும் வீட்டுக்கு வந்து கிளப்பியாச்சு. போகிற வழியில் அடுத்தது ஏதாவது பயணத்தில் ஏதாவது சுற்றி தான் பார்ப்போம். இப்போயே பாருங்களேன், வண்டியே எதுவும் அப்கிரேடாக இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் பொருளையும் தூக்கி அள்ளி போட்டிருக்கோம். வண்டிக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி கேனு, அதுக்கப்புறம் மேலே ஸ்பீக்கரு, டிஸ்கோ லைட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சு. இங்கே பாருங்க நண்பர்களே, மீண்டும் இந்த இடத்துல இருக்கிறது பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கிறது. இன்னொரு வண்டி ஏதோ இருக்கு. பெரிய லாரியா கூட நம்ம புக் பண்ணலாம் போலியே. மேட்ச் ஸ்டார்ட் பண்ண மட்டும் இந்த மாதிரி இருக்குது. கேரி பண்ணி கொண்டு போகணும். சரி गाइस வாங்க உள்ள போலாம். சரி गाइस நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நானும் உங்கள் கிட்ட இந்த விடைப்பா வருது. பாய் 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 பாய்.